الخير. السلام عليكم، صبحكم الله بالخير. معلومة للجميع مختصرة جدا. عندك سايق أو خدامة على إقامتك. راحوا. معلومة للجميع مختصرة جدا. عندك سايق أو خدامة على إقامتك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். சாயிக் ஹத்தாமா யாருன்னு தெரிந்தானே, மேலதிகமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. பணிப்பெண் ஓட்டுநர்கள், அதாவது ஒரு கஃபீலுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய, அதாவது வீட்டில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள். ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் காசு கட்டுற மாதிரி எடுக்கீங்களா? இல்லை, நான் அன்னைக்கு கூட உங்களுக்கு பத்தாக்க மதனிய விடயத்தில் சொன்னேன், யாராவது உங்கள் பேரில் உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது பணம் கட்டுறதுக்கு எடுத்திருக்காங்களா? அப்படி எடுத்திருந்தால், ஒருவேளை நீங்கள் இந்த நாட்டை விட்டு போனால், நீங்கள் இந்த நாட்டை விட்டு போயிடுவீங்க. போனதுக்கு அப்புறமா அதை உங்களுடைய கஃபீல் கட்ட வரும். ஓகே, உங்களுடைய கஃபீல் உங்களுக்கு அந்த பணத்தை கட்ட வரும். ஏன்னா இந்த நபர் எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட கம்பெனி, நீங்கள் காசு கட்டாத பட்சத்தில் சிலர் காசு பொருள்களை வாங்கிட்டு போயிடலாம், நாட்டுக்கு போயிடலாம். சிலர் இல்லை நம்ம காசு கொடுக்கவும் தேவையில்லை, கட்டவும் தேவையில்லை, ஏன்னா நாம் வாங்கவே இல்லை எந்த பொருளும். ஆனால் அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி பத்தாக்கா மதனியாவில் நீங்கள் அத்தன்டிகேட் கொடுத்துருந்தீங்கன்னா, ஒரு வேளை உங்களுக்கு உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பொருள் வாங்கியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் வாங்கலை, வேற ஒருத்தர் உங்களை வச்சு வாங்கிட்டான். இந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் இந்த நாட்டை விட்டு போயிட்டீங்க. ஒன்று நீங்கள் வேணும்னே செஞ்சது, இல்லை உங்களுக்கே தெரியாது. ஓகே, நீங்கள் இந்த நாட்டை விட்டு போயிட்டீங்க. போனதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த நாட்டை விட்டு கேன்சல் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா கஃபீல், உங்களுடைய ஸ்பான்சர், அவர் தான் மாட்ட போகிறது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கேருந்து போனதுக்கப்புறமா உங்களுடைய கேஸ் வழக்காகும், கோர்ட்டுக்கு மாற்றுவாங்க, இன்னாரும் காசு கட்டலை அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கோர்ட்லேருந்து உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த அக்காமா உள்ள ஆளை தேடுங்கன்னு. அதுக்கப்புறமா அவங்க இதில் சிஸ்டமில் செக் பண்ணி பார்த்தா என்ன வரும்? சிஸ்டமில் காட்ட போகிறது இவங்க நாட்டை விட்டு போயிட்டாங்க, டிபோர்ட் ஆகிட்டாங்க அப்படின்றது, டிபோர்ட்டிஸ் அப்படின்றது தெரிய வரும். அதே நீங்கள் அரசாங்க இதில் ஏதாவது ஃபோன் பில் கட்ட இருந்தாலோ, அல்லது அரசாங்க ரீதியாக ஏதாவது அனுமதி பெற்ற நிறுவனங்களாக இருந்து அப்படியா இருந்துச்சுன்னா நீங்கள் முக்காலஃபா, கவர்மெண்ட் முக்காலஃபா, கரண்ட் பில், லைட் பில், அதே மாதிரி இந்த எக்ஸைட் அல்கானிம் பெஸ்ட் யூசுஃப், இந்த மாதிரியான பதிவு செய்யப்பட்ட மிக முக்கியமான தளங்களாக இருந்தால் அவங்களுக்கு உடனே அலர்ட் போயிடும், அதால் நீங்கள் போக முடியாது நாட்டுக்கு. அது இல்லாமல் சும்மா சாதாரண இந்த சின்ன சின்ன கம்பெனிகள், இந்த டெலிவரி, தலபாத், இந்த மாதிரி சில அப்ளிகேஷன்கள், தேமோ, தப்பி, இந்த மாதிரியான இதுகள் என்னும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிலே ஆகும்போது 1, 2, 3 பேமெண்ட் டிலே ஆகும்போது தான் கேஸ் போடுவாங்க. 3 மாதத்துக்கு காசு கட்டலை அப்படின்னும் போது கேஸ் போடுவாங்க. அப்படி அவங்க போடுற கேஸ் தான் வழக்காகும். வழக்காகி அங்கே செக் பண்ணும்போது நீங்கள் நாட்டை விட்டு போய் 3-4 மாதம் ஆகிடுச்சு அப்படின்ற அப்டேட் வரும்போது அவருடைய ஸ்பான்சர் யாருன்னு பார்த்து ஸ்பான்சருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்கள்கிட்ட வேலை செஞ்ச இன்னார் பணம் கட்ட இருக்குது, பணம் கட்டாமல் போயிட்டாங்க அப்படின்னு. அப்படி பணம் கட்டாமல் போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபைன், அந்த கட்டணம் எவ்வளவோ அதை கஃபீலுக்கு கட்ட சொல்லுவாங்க. கஃபீல் கட்டி ஆகணும், நம்ம கொடுக்க வேண்டிய அந்த காசை கஃபீல் கட்டி ஆகணும். அது கஃபீலோட தலையில் விழுந்துடும். ஓகே, நல்லதா போச்சே, சூப்பர். அப்போ பொருளை வாங்கிட்டு நாம் போனால் கஃபீலுக்கு செம்மையாக ஆப்படிக்கலாமே, கடைசியில் கஃபீல் எப்படியாவது கட்டி கிளியர் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு தான் இந்த லோயர் அவங்களுக்கான ஒரு அறிவுரையை கொடுத்துருக்கிறாரு. நான் இந்த வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். கஃபீல் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அதாவது நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டணத்தை கஃபீல் செலுத்திய பட்சத்தில் அந்த பில்லோட கஃபீல் மறுபடியும் போய், இப்படி என்னுடைய தொழிலாளர் இந்த மாதிரி ஒரு வஞ்சகம் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டார் அப்படின்னு உங்களுக்கு எதிராக ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி, அதுக்கப்புறமா உங்களுக்கான நோட்டீஸ் உங்களுடைய நாட்டுக்கு உங்களுடைய தூதரகம் மூலமாகவும் அனுப்பி, அது போதாததுக்கு இந்த நாட்டுக்குள்ளே இறங்கின அடுத்த செகண்ட் விமான நிலையத்தில் வச்சு உங்களை கைது பண்ணுறதுக்கான கைது வாரண்டும் ரெடி பண்ணி, அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த நாட்டு இல்லாமல் வேறொரு கல்ஃப் நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு போலீஸுக்கு வரைக்கும் இந்த தகவல் கொண்டு போகிறதுக்கான சிஸ்டம் அப்கிரேட்டை பற்றி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. புரியுதா?
நீங்கள் ஒருவேளை கஃபீல் தானே கட்ட போகிறதுன்னு பயம் இல்லாமல் போனாலும் சரி, அல்ல கஃபீலுக்கு ஆப்பு வைக்கணும்னு நினச்சிட்டு போனாலும் சரி, இல்லை அந்த கம்பெனிக்கு சரி நம்ம தான் நாட்டை விட்டு போகிறோமே, கள்ளிவழி நம்ம தான் குவைட்டுக்கு வர போகிறது இல்லையே, நம்ம துபாய்க்கு போவோம், கட்டாருக்கு போவோம், ஒமானுக்கு போவோம், பஹ்ரைனுக்கு போவோம், வேறு நாட்டுக்கு போவோம்னு சொல்லி நீங்கள் அவன் காசை கட்டாமல் போனாலும் இதிலேருந்து தப்பினாலும் இறைவனுக்கிட்ட இருந்து தப்ப முடியாது. அந்த கடன் என்பது நீங்கள் இறந்தாலும் கடனே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹலாலான முறையில் நம்ம கடன் இல்லாமல் மௌத்த நம்மளுக்கு கிடைக்கணுன்றது தான் ஒவ்வொரு ஈமான்தாரிகளுடைய எண்ணமும் நோக்கமும். ஈமானோடைய பிறந்தோம், களிமாவோடைய கரை சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி கடன் இல்லாமல் முடிந்த வரைக்கும் வேலை பழகிக்கோங்க. அப்படி ஒரு வேலை இருந்தாலும் தயவு செய்து இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலை செஞ்சிடாதீங்க. நான் குவைத்துக்கு வரவே இல்லையே, நான் வேறு நாட்டுக்கு போகிறேனே அப்படின்னாலும் அவங்க வந்து இந்த கல்ஃப் நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய அப்டேட்டை வச்சு உங்களுக்கே தெரியும், கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் எல்லாம் ஒரே லைன் ஒரே கனெக்ட், உங்களை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்தாலையும் உங்களை கேட்ச் பண்ண முடியும். அந்த ஃபைனை அங்கே வச்சு உங்கள்கிட்ட வாங்குவாங்க. சரியா? அப்படி இல்லாமல் நீங்கள் திருப்பி அந்த கஃபீல்கிட்ட இல்லாமல் கொஞ்சம் காலம் இருந்துட்டு வேறு கஃபீலுக்கு நீங்கள் குவைத்தில் வீசா எடுத்து வீசாலாம் வந்துடும், ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி ஃபிங்கர் வைக்கும்போது தான் உங்களை தட்டி தூக்குவாங்க. ஒன்று அந்த காசை கட்டி கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போகலாம். இல்லையா ஒரு வேளை அந்த கஃபீலுக்கு இன்ஃபார்ம் போகும்போது கஃபீல் இல்லை உடனே டிபோர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் டிபோர்ட் பண்ணவும் பண்ணலாம். அதே போல் நாட்டுக்கு கூட சம்மன் வரலாம் தூதரகத்தின் ஊடாக. தயவு செய்து கவனம். எக்காரணத்தை கொண்டும் யாருமே இந்த மாதிரியான முட்டாள்தனமான வேலைகளை செஞ்சிடாதீங்க. அதே மாதிரி பொருட்கள் நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா, இந்த கட்டு காசுக்கு வாங்குறீங்கன்னா வாங்கினதுக்கு அப்புறமா அந்த பொருட்களை எப்படியாவது பணத்தை கட்டி முடிச்சிருங்க. அந்த பணத்தை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாட்டை விட்டு வெளியேறுங்க. அப்படி இல்லையா உங்களுடைய கஃபீல்கிட்ட நீங்கள் இதை பற்றி தெரியப்படுத்துங்க. நான் வாங்கலை, எந்த ஒரு பொருளும் வாங்கலை, எனக்கு கொஞ்சம் என்னுடைய அக்கௌண்ட்டில் ஏதாவது வாங்கப்பட்டிருக்கா என்னுடைய அக்காமாவில்ன்றதை செக் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய ஸ்பான்சர்கிட்ட மட்டும்தான் அதுக்குரிய அனுமதி இருக்குது, செக் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து செக் பண்ண முடியாது ஏதாவது நம்ம பேரில் வாங்கப்பட்டிருக்கா அப்படின்னு. ஏன்னா அது ஹேக்கர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தானே, அதால் நம்மளுக்கு அந்த அனுமதி கிடைக்காது. ஆனால் அவங்களுடைய செயல் மூலமாக நம்மளுடைய ஏதாவது வாரண்ட் இருக்குதா, ஏதாவது நம்ம பேமெண்ட் இருக்குதா அப்படின்றத அவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக செயல் மூலமாக செக் பண்ண முடியும். நீங்கள் கஃபீல்ட்டு சும்மா லைஸாக சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் ஏதாவது பொருள்கள் வாங்கி காசு கட்டாமல் இருக்குதான்னு உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இருக்குதா பாபா பார்த்துக்கோங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு அப்டேட் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நல்லா, அவங்க பார்த்து செக் பண்ணி சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த பொருள் வாங்காத பட்சத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த ஐடியில் வந்து அத்தன்டிகேட் பண்ணுறது மறந்துடாதீங்க. அப்படி ஏதாவது பண்ணி மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ரொம்ப கவனம். இந்த லோயருடைய வீடியோ இருக்குது, அதையும் கேளுங்க. السلام عليكم، صبحكم الله بالخير. معلومة للجميع مختصرة جدا. عندك سائق أو خدامة على إقامتك، راحوا شركة الاتصالات وخذوا فواتير، راحوا محل تجاري أو محل بيع الإلكترونيات، راحوا محل لبيع الأجهزة الكهربائية، غانم، يوريكا، بست اليوسفي إلى آخره، خذوا أجهزة كهربائية أو إلكترونية أو خطوط أو تلفونات، أيا كان نوع الأجهزة اللي خذوها أو السلعة اللي خذوها. وبعدها طبعا بدون علمك، وبعدها الخدامة سافرت أو ما سددت الأقساط مالت الشركة أو المحل التجاري، شاك تلفون ممثل قانوني أو الشركة أو المحصل المالي عندهم أو أيا كان نوع وظيفته بالشركة أو المحل، قال لك أنت الكفيل الخدامة الفلانية أو السائق الفلانية، ترى السائق أو الخدامة عندهم أجهزة كهربائية أو خطوط فواتير أو أجهزة إلكترونية وما سددت الأقساط. للعلم اتخذ الإجراء الصحيح مع أول مكالمة من يجيك هذا التلفون. أول شيء أنت كفيل في الإقامة فقط. مو كفيل على تصرفاتها، هذا أمر. الأمر الثاني مو من حقهم أنهم يتصلون عليك أنت ككفيل. أول شيء أنت مو موقع وياه في العقد، هذا أمر. الأمر الثاني سوت الإجراءات هذه بدون علمك، وشلون هم موافقوا عليها، هذا الأمر الثاني. الأمر الثالث شلون يتصلون عليك وشلون جابوا رقمك، هذا انتهاك الخصوصية. على طول
تروح اقرب مخفر تقدم شكوى عليهم، سوء استعمال هاتف، ازعاج، انتهاك خصوصيه. شلون جابوا رقمك ومن حقك تقدم عليهم شكوى وتتابع عليه يتم احالته المحكمه ويحق لك بتعويض عن الضرر اللي حصل لك نفس هذا الامر. العالم يعني عدم درايتها في حقوقها، ما يعطيكم الحق انكم انتم تهددونهم او تخوفونهم او تخرعونهم بالاجراءات القانونيه. اتخذوا الاجراءات الصحيحه، مو من حقهم انهم يتصلون عليكم ويطالبونكم باقصاد خدمكم. وعسى الله يحفظنا وياكم.